சிறந்த பேச்சாளர் என்ற எங்கள் அறுவருக்கும், இங்கே குழுமியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், வயதானவர்களுக்கும், வயது குறைவான இளைஞர்களுக்கும், வந்திருக்கும் அனைவரும் அவரவர்கள் வீட்டில் மங்களம் உண்டாகும்படி கௌரி அம்மன் அருள் புரிவார் என்று வேண்டிக் கொண்டு எல்லா வளமும் அவர்கள் பெற வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கின்றேன். இங்கே பேசுவதெல்லாம் எல்லாரும் எல்லாம் பேசுகின்றார்கள். எனக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை. இருந்தாலும் சில உளறி விட்டு போகிறேன். ஆண்கள் எதை செய்தாலும் பெரிதுபடுத்த மாட்டார்கள். அது முதலில் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இங்கு வெறும் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் முன்னே இருப்பவர் மொத்தம் மகளிராகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இருந்து எதனா செய்து விடுவார்களோ திட்டி விடுவார்களோ என்று கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கிறது. எதுவும் சொல்ல நியாயத்தை மட்டும் பேச வேண்டும். இப்பொழுது தனுஷ்கி மேடம் அவர்கள் சொன்னார்கள், சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அப்படின்ட்டு. சேர்த்த பணத்தை சிக்கனமா யாருப்பா சேர்க்கறது பணத்தை? அது சிக்கனமா நீ சேர்க்கறதுக்கு யார் கொடுக்குறாங்க? பேசிக் என்ன? மரத்தின் ஆணிவேர் என்ன? நீ போய் சம்பாரிச்சின்னு வந்தா நீ சேர்க்கிற? சற்று சிந்திக்க வேண்டும். அதே போல காப்பி போடு, அது போடு, இது போன்ற. காலையில் எழுந்தவுடன் உங்கள் தெருவில் நான் நாளை வருகிறேன். எத்தனை ஆண்கள் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், பெருக்க விடுகிறீர்கள் என்று நான் சொல்லி காப்பிக்கிறேன். வாருங்கள். பெண்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பெண்கள் இருந்து பாதி பேருக்கு மேல் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள். கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஆண்களிடம் குளவி போல கொட்டுகிறார்கள். குளவி கூட கொஞ்சம் முன்ன பின்ன யோசனை பண்ணி கொட்டையா. ஆண்களை கொட்டுற கொட்டுல என்ன பண்ணி தொலைக்கிறது? சண்டை சாவடி இல்லாமல் போகலாமே அப்படின்ட்டு ஆண்கள் வந்து தைரியமாக இருக்கிற மாதிரி நல்லா சொக்கா போட்டுன்னு பவுடர் போட்டுன்னு இப்படி இப்படி சும்மா ஒப்புக்கு தான் போகிறாங்க. ஏன்னா எல்லாம் பார்த்துக்கணும் இது பண்ணி அவங்க இருந்து கொலை கொட்டுற மாதிரி கொட்டிக்கினே இருக்கிறாங்க. ஆண்கள் இருந்து மிகவும் மென்மையானவர்கள், பக்குவப்படுத்தப்பட்டவர்கள், நல்ல பூவை புலவர்கள். பெண்கள் எப்படி தெரியுமா? அவங்க பூதான், ஆனா ரோஜா முள்ளோடு சேர்ந்த பூக்கள். முள்ளு குத்திக்கினே இருக்கும் ராஜா முள்ளு. அதை போன்றவர்கள். ஆண்கள் என்பவர்கள் ஒரு மரத்தின் உச்சி வேர், ஆணி வேர். அதுதான் முக்கியம். அந்த வேரிலிருந்து தான் மற்ற கிளைகள், செடிகள், பூக்கள், காய்கள், கனிகள் காய்க்கின்றன. அதற்கு தான் பெண்கள் அதை பாதுகாக்கின்றனே தவிர ஆணிவேர் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. அது நன்றாக ஞாபகப்பட்ட வேண்டும். ரெண்டாவது, ஆண்கள் எது சொன்னாலும் ஏங்க இது வேணாங்க, அது வேணாங்க, இப்படி போனால் சரியா வராதுங்க அப்படின்ட்டு குடும்பத்தில் சிக்கல் வரவழைப்பவர்களே பெண்கள் தான். மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் வேண்டுமானாலும் கம்முன்னு இருக்கலாம். ஆனா உண்மையிலே இன்னைக்கு 100க்கு 90 குடும்பங்களில் பெண்களால் சில நிறைய சச்சரவுகள், சண்டைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. மறுக்க முடியாத உண்மை. அதை எங்க அண்ணனிடம் கேட்டால் தெரியும். தமாஷுக்கு சொல்றோம்பா, கோச்சுக்கு போறீங்க. ஆண்கள் எந்த குடும்பத்தையும் ஒற்றுமையாக கட்டி காப்பார்கள். பெண்கள் அப்படி கிடையாது. ஒற்றுமையை வேற்றுமையாக கட்டி காப்பார்கள். நம்ம ஏங்க அந்த வீடு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க, அங்கே ஒரு 2 மாதம் இருந்து போய் பார்ப்போம், அப்புறம் ஒன்றா நம்ம வந்துடுவோம் பார்த்து எப்படி அப்படின்ட்டு தனியாக முதல்ல பிடிச்சி இட்டுன்னு போட வேண்டியது. அப்போ அம்மா அவங்க இவங்க எல்லாம் என்ன அவருக்கு என்ன கதி ஆகுதுன்னு ஒன்றுமே தெரியறதில்லை. இதுக்கு பேர் ஒற்றுமையா? பெண்கள் நிர்வாகமா? ஆண்கள் நிர்வாகம். அவங்கள கரெக்ட் பண்ணிட்டுன்னு போடணும் அப்படின்ட்டு போகிறது. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சொந்த பந்தங்களை அறவே தவிர்ப்பார்கள். அப்புறம் அப்படி இப்படியே சொல்கிறாங்க, பொருளாதாரத்தை பற்றி பேச வேணான்றாங்க. ஒரு வீட்டில் இருந்து 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் வருதுன்னா உடனே பேச வேணாம்னு சொல்லல, அதை மட்டுமே பேச. ரைட்டுங்க. குடும்பத்துல நிதி நிர்வாகம் மட்டுமே நிர்வகிக்க வேண்டிய பொருள் இல்ல. ரைட்டுங்க. நடுவர் பேசுற ஒரு சில சொல்லெல்லாம் பார்த்தா போன பட்டிமன்றத்துக்கே அவர் 1% எங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுத்துட்டாங்க ரிசல்ட். அது மாதிரி கொடுத்துடுவாரோன்னு ஒரு பயம் இப்பவே எனக்கு வந்துட்டு இருக்குது. ஏன்னா அவங்க பெண்கள் பேசுறது குறித்து சொல்றாரு. சுகுமார் பேசுறதுல முக்கால்வாசி சொல்லவே இல்லை. எங்க தலைவர், எங்க அணி தலைவர் பேசுறதுல எதுவுமே குறித்து சொல்லல அவரு. என்ன இருந்தாலும் அந்த பெண்கள் உணர்வு பெண்களுக்கு இருக்கும் போல இருக்குது. இருந்தாலும் நடுவர் என்ற இவர் நடுவராக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை.
கடனோ லோனோ ஏங்க அது போய் வாங்கிட்டு வந்துடுங்க முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாங்க வர்றது அப்படின்வாங்க. நம்ம சௌராஷ்டிரா பொதுவாக மாமா உறவே இருக்காது. பெண்கள் இருந்து மாமா அந்த மூக்குத்தி இல்லை மாமா, அந்த கடையில் சூப்பராக இருக்குது மாமா அப்படின்வாங்க. சில பேர் இருந்து அத்தான் அத்தான் சூப்பராக இருக்குங்க அந்த கடையில், அது போய் முதல்ல வாங்கிடுங்க. ஏங்க அங்கே அப்புறம் கொடுத்துக்கலாங்க ரூபா. இவங்க என்ன எப்படி சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க அதுன்றதுக்கு இதுவே கிடையாது. கோஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது. பெண்களால் 100க்கு 10 குடும்பங்கள் தான் அட்ஜஸ்ட்மெண்ட், 90 குடும்பங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். 2வது, குழந்தைகள் வளர்ப்பில் ஆண்கள் பங்கு மிக 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 அதிகம். காலையில் எழுந்தவுடன் எழுதிட்டு பல்லு விளக்குறது கொள்றது. பொம்பளைங்களா பல்லு விளக்கு விடுறாங்க குழந்தைங்கள, அவங்க சொல்றாங்களே தனிஷ்டி மேடம், பசங்களை எல்லாம் பார்க்குறாங்க, இது ரெடி பண்ணுறாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது மட்டும் சொல்கிறாங்க. வண்டியில் இட்டுன்னு போகிறாங்க, இட்டுன்னு வர்றாங்க, என்ன மொத்தம் அவங்க தான் பண்ணுறது. கூடவே அந்த வண்டி பாரத்தை சுமக்கிறாங்க. அவங்க பின்னால் உட்காந்து அவங்க பாரத்தையும் சேர்ந்து அந்த வண்டியோடு சேர்ந்து நாங்கள் இழுத்துக்குன்னு போகிறோம். அது தெரியல அவங்களுக்கு. நாங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் தான் செய்கிறோன்ற. நீங்கள் செய்கிறோன்னா யார் உந்துதல்? நாங்கள் இன்றி, ஆண்கள் இன்றி நீங்கள் செய்கிறீங்களா தனியாக? 100க்கு 5 குடும்பங்கள் 2 சக்கர வாகனத்தில் லேடிஸ் இட்டுன்னு போகிறாங்க. 95 பேர் என்ன டிராஃபிக்கில் நின்று பாருங்க, எல்லா பசங்களையும் ஆம்பளைங்க தான் இட்டுன்னு போவாங்க, ஜென்ஸுங்க தான் இட்டுன்னு போவாங்க. குழந்தைகள் வளர்ப்பிறது ஆண்களுடைய இது இருந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன விஷயம், இப்போ இருந்து நம்ம அப்துல் கலாம் இருந்தார், அவங்க சொல்றாங்களே பெண்கள் பற்றி நிர்மலா சீதாராமன். இப்போ நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் நம்ம தமிழ்நாட்டால், ரொம்ப சந்தோஷம், தப்பா சொல்லலை. அப்துல் கலாம் 2000 ஆண்டுல 2000 இன்னும் 20 வருடங்களுக்கு பிறகு கனவு காணுங்கள், இந்தியாவை வல்லரசாக மாற்ற சபதம் எடுப்போம், ஏவுகணைகளை செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம் என்று அவர் இருந்து 27 பெரிய பெரிய பட்டங்களை பெற்றார். யார் அவரு? ஆண்கள். அவர் 20 வருஷம் சொன்னார். 20 வருஷம் உனக்கு வயசு சொல்லல ஐயா. 2020க்குள் 2000 வருஷம் பேசந்து 2020க்குள், அதே மாதிரி 2020க்குள் அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா இது மாதிரி நடந்த நாட்டில் இருந்த ஏவுகணைகள், போர் விமானங்கள் அதை விட சூப்பராக இந்தியா தயாரிச்சிச்சு. அப்துல் கலாமுடைய கனவை நினைவாக்குங்கள், நனவாக்க வேண்டும் சொன்னார். நனவாக்கிட்டாங்க. அது யார் செஞ்சது? நம்ம ஆண்கள் தான். அது ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். அவருக்கு இருந்து 27 பதக்கங்கள் கிடைச்சிருக்குது. இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக சொல்லணும். பெண்கள் இருந்து காலையில் எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிந்தவுடன் பிறப்பு காட்டு. பசங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கணும். அது கற்றுக் கொடுக்கல. முதல்ல காத்த உடனே காஃபி கொடுக்குறாங்க, காஃபின்னு சொல்கிறாங்க, காஃபி அடிக்கிறாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற காஃபி எத்தையும் காஃபி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐயா ஏன் காஃபி குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க? எழுந்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுங்க, போங்க. காஃபி கொடுக்கறது பற்றி ரொம்ப விரிவாக சொல்கிறாங்களே, ரொம்ப ரொம்ப இது பண்ணணும். அப்புறம் கனவு இன்று இப்போ ஒரு ஆண்கள் இருந்து ஒரு பேங்க்குக்கு போகிறாங்கப்பா, பொருளாதாரம் பற்றி இல்லை இது. அவங்க இருந்து 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறாங்க. நாமினேஷன் யார் ஐயா போடுறாங்க? மனைவி பேரில் போடுறாங்க. மனைவி பேரவா குழந்தைங்க போடல, அவங்க பேரில் ஃபஸ்ட்டு போடல, மனைவி பேரில் போடுறாங்க. ஈசன் என்ன சொன்னார்? சரி பாதி கொடுத்தாரு பார்வதிக்கு. பார்வதி இருந்து சிவனுக்கு சரி பாதி கொடுக்கல. ஆண்கள் தான் அதுலேயும். கடவுளையே கூட பாருங்க, ஆண்கள் இருந்து சரி பாதி இருந்து சிவன் இருந்து பார்வதி கொடுத்தாங்க. அதே போல நாமினேஷன் பெண்களுக்கு கொடுத்தாங்க. பெண்கள் இருந்து நாமினேஷன் எந்த ஆணுக்கு போட்டிருக்கிறாங்க? எந்த பேங்க்ல போய் காமிங்க ஒரு அக்கௌண்ட்டை, ஒரே ஒரு அக்கௌண்ட்டை காமிங்க ஐயா. பொருளாதாரங்கள் விட்டுடுங்க. நிர்வாக திறமை, நிர்வாகத்தில் உண்மையான உழைப்பு, பங்கு கொள்வது ஆண்களே என்று நான் கண்டிப்பாக அடித்து கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.